என்னதான் இந்த தீபிகா இருந்துட்டு நம்ம செஞ்ச தப்ப நம்மளே சரி செஞ்சிடலாம். அதாவது நம்மளால தானே இப்போ வெண்பா காணாம போயிருக்கா. அப்படி இருக்கும்போது வெண்பாவ காப்பாத்தி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டாலுமே கூட, ஆனா இப்போ மல்லியால இந்த தீபிகா உண்மையிலேயே இப்படி மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி இந்த ஒரு விஷயத்துல சும்மா விட போறது கிடையாது. அதுவும் இல்லாம தீபன் கிட்ட தெளிவா சொல்றாங்க. இந்த மாரி எனக்கு எல்லாமே ஓகே. அதுவும் இல்லாம வெண்பா காணாம போனதுல தீபிகாவுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி, என்னோட உள் மனசு தோணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி தீபன் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கு எதனா ஒண்ணு தோணுது அப்படின்னா, உண்மையிலேயே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, தீபனும் நம்புவாரு. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்போ மல்லி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா எதுக்காக சொல்றாங்க? என்ன ஏது அப்படிங்கிற மாரி சொல்லி, தீபன் யோசிச்சு பார்க்கும்போது தான், அதாவது கடைசியில இந்த தீபிகாவ வாட்ச் பண்ணும்போது தான், உண்மையிலேயே தீபிகாவால தான் இப்போ வெண்பா காணாம போயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வருது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாம தீபிகா எதுக்காக இப்படி பண்ணணும், இப்படி தேடணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன்னா தனியா வேற ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது தீபனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு வெண்பாவை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். அதுவும் இல்லாம நான் செத்தாலுமே கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது வெண்பாவை காப்பாத்தி விஜய் கிட்ட நான் ஒப்படைச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் இருந்துட்டு நீ தான் என் பொண்ணை தொலைச்ச, உன்னாலதான் என் பொண்ணு இப்ப காணாம போயிட்டா, என் பொண்ணுக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ விஜய் ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்லையா, அந்த மாதிரிதான் மல்லியும் வெண்பாவை காணாம இப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த விஜய் தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லாததுதான் இங்க பிரச்சனையே. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துகிட்டு தீபன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லும் போது கடைசியில தீபனும் போயிட்டு தீபிகாவை வாட்ச் பண்றாங்க. தீபிகாவும் இப்போ வெண்பாவை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி முதல்ல வெண்பாவை கிட்னாப் பண்ணது அந்த கார்ல இருந்து ரவுடிங்க நம்ம இவங்க மல்லிகிட்டயும் தீபன் கிட்டயும் தகராறு பண்ணி கடைசியில வெண்பாவை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அது தீபிகாவோட வேலைதான். தீபிகா தான் ஐஷுக்காக இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கா, இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம தீபனும் மல்லிக்கு போன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க யோசிச்சது எல்லாமே உண்மைதான். அதுவும் இல்லாம வெண்பாவை ஆரம்பத்துல கடத்தினது தீபிகா தான். ஆனா தீபிகாவோட கஸ்டடியில இருந்து வெண்பா தப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வேற ஏதோ ஒரு கும்பல் கிட்ட வெண்பா மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ தீபன் மூலியமா வெண்பா எங்க காணாம போனாங்க, எப்படி காணாம போனாங்க இப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பா எங்கேயோ பக்கத்துலதான் இருக்கிற மாதிரி நம்ம மல்லியோட மனசுக்கு தோண ஆரம்பிச்சிடுது. அதுவும் இல்லாம ஏற்கனவே நம்ம விஜய் மல்லி, அதாவது நம்ம அங்க போயிட்டு அந்த லேடி கிட்டயே பேசினாங்க இல்லையா, வெண்பாவை இப்போ கடத்தி வச்சிருக்க கிட்ட அந்த லேடி கிட்ட, அங்க வெண்பாவோட மனசுக்கு தோணுது அங்கதான் எங்கேயோ இருக்காங்க, கண்டிப்பா அந்த லேடியா தான் இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் தான் அங்க போயிட்டு அந்த லேடிய ஃபாலோ பண்ணிட்டு கடைசியில வெண்பா இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே வெண்பா இருந்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போவதற்காக எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது அந்த லேடியோட சுயரூபம் தெரியாததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும். அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வெண்பா பாட்டுக்கு அமைதியா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடும் போதுதான், அதாவது அந்த லேடியை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடும் போதுதான் அவங்க மறுபடியும் அந்த ரவுடிங்க கிட்டயே வெண்பா மாட்டிக்கிட்டாங்க. அடுத்ததா நம்ம மல்லி இப்போ அந்த குடோன்ல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த அதாவது வெண்பாவை எப்படியாச்சும் விஜய் கிட்ட காப்பாத்தி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துல எப்படியோ ஒரு வழியா வெண்பாவை இப்போ மல்லி காப்பாத்த போறாங்க. அதுவும் இல்லாம இத்தனை நாளா விஜய் மல்லி அவ்வளவு திட்டினாங்க, அது எல்லாத்துக்குமா சேர்த்து விஜய் பதில் சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி இங்க நம்ம மல்லி எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஏன்னா தன்னோட உயிரியே போனாலும் பரவாயில்ல, வெண்பாவை மட்டும் நான் எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல இந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு கடைசியில அந்த லேடி எல்லாம் அடிச்சு போட்டுதான் நம்ம வெண்பாவை காப்பாத்துறாங்க. ஒரு பக்கம் தீபிகா நம்ம செஞ்சது தப்பு தான், வெண்பாவை காப்பாத்தி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. எப்பவும் போல
வந்து போலீஸ் லேட்டா தான் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ தீபிகா மேடமும் நம்ம மல்லி வந்து வெண்பாவ காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் அங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. இங்க இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, அதாவது என் வெண்பாவுக்கு மட்டும் எதுனா ஒண்ணு ஆயிருந்துச்சு அப்படின்னா, உங்களால தான் என் வெண்பா காணாம போனா. உங்கள நான் கண்டிப்பா சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, தீபிகாவ வந்து செம்ம கோவத்தோட வந்து திட்டிட்டு இருக்காங்க. இப்போ தீபிகாவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம மல்லி எந்த அளவுக்கு வெண்பாவோட பாசத்த வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல இருந்து, இன்னும் நெறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க. அதே மாரி இப்போ வெண்பா வந்து விஜய் கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப வந்து தீபிகா மேடம் வந்து நம்ம விஜய் கிட்ட, மல்லி கிட்ட, வெண்பா கிட்ட எல்லார்கிட்டயுமே என்னால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. கொஞ்சம் விட்டிருந்தா வெண்பாவோட கதையே முடிஞ்சிருக்கும். வெண்பாவ கொண்டு போய் எதனா ஒரு இடத்துல வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு நம்ம மல்லி வந்து வெண்பாவ வந்து காப்பாத்தி விஜய் கையில ஒப்படைப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. விஜய் கண்டிப்பா வந்து அந்த ஒரு நேரத்துல மல்லி கிட்ட இந்த மாரி என்ன மன்னிச்சிரு மல்லி, நான் உன்ன தப்பா நினைச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதே சமயத்துல இப்போ இந்த தீபிகாவும் வந்து வெண்பாவோட விஷயத்துல இனிமே நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அங்க வந்து ஒரு உறுதி குடுக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.